Hi friends, welcome back to Man's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான சாக்கோ சிப், cashew nut, caramel and coconut cookie எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கப் ஒயிட் சாக்கோ சிப், 1/2 கப் முந்திரி பருப்பு, 1 கப் டார்க் சாக்கோ சிப், 1 கப் caramel crystals, 1/2 கப் desiccated coconut, 1 கப் ரெகுலர் சாக்கோ சிப், 2 கப் அளவு மைதா, 1 கப் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், 2 பெரிய முட்டை, 3/4 கப் சர்க்கரை, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 3/4 கப் டைட்டாக பேக் பண்ண ப்ரௌன் சுகர், 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் உப்பு. மைதாவில் பேக்கிங் சோடா உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வெண்ணெய் ஒரு பெரிய பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இதில் சர்க்கரை, வனிலா எசன்ஸ் அண்ட் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா. ஒரு முட்டையை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு இன்னொரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையெல்லாம் ஆட் பண்ணதும் கலந்து வச்சுருக்கிற மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா வேறு டைப்ஸ் ஆஃப் சாக்கோ சிப்ஸ் இல்லை நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணுறதுனால குக்கீஸ்க்கு நல்ல டெக்ஸ்சர் இருக்கும், நல்ல டேஸ்ட் கூட இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் குக்கீடும் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். உடனே யூஸ் பண்ணாமல் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுட்டு நம்ம குக்கி பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணிங்கன்னா குக்கீஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் இருக்கும். இப்போ ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லைனா ஒரு சின்ன கரண்டி வச்சு கொஞ்சம் குக்கி டோ எடுத்துக்கோங்க, சேம் ஷேப் அண்ட் சைஸில். பார்ச்மெண்ட் பேப்பர் வச்ச பேக்கிங் பேன் மேலே அரேஞ்ச் பண்ணிக்கணும். குக்கி டோ நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் குக்கீஸ் ஒட்டாமல் வரும். இப்போது பேக்கிங்க்கு குக்கி டோ ரெடி ஆயாச்சு. அவனை 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 8 to 10 minutes பேக் பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் பேக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் குக்கீஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கிறது. இந்த குக்கீஸை நீங்கள் சுட சுட இல்லைனா ரூம் டெம்பரேச்சரில் என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃபர்மாக வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அப்புறமா என்ஜாய் பண்ணலாம். Yummy cookies, try பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Thank you.